நமக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்குரிய ஆமென் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். வாக்குத்தத்த வசனத்திலிருந்து அடுத்த வாரத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சரி, வேகமாக நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய பந்திக்கு போக போகிறோம். இன்னைக்கு வாசிக்கல மத்தேயு 28:1-10 வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. அதில் ஸ்தோத்திரம். ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். அந்த மத்தேயு 28 எடுத்துக்கங்க. 1-2 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள்ல விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைய பார்க்க வந்தாங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி ஆதி மேல உட்கார்ந்தான். தேங்க்யூ. ஆவியானவரே நீங்க பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தையை கேட்க நாங்க ஆயத்தமா இருக்கோம், ஆவலா இருக்கோம். உங்க உயிர்த்தெழுந்த வல்லமைய உங்க வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். சரி, சில யூதர்களை குறித்ததான சில சரித்திரங்களை சொல்லிட்டு உள்ள நம்ம போயிடுவோம். சரிங்களா? யூதர்கள், அதாவது யூத ஜனங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் உண்டு. எப்படி நமக்கெல்லாம் சில பழக்க வழக்கங்கள் இருக்குதோ அவங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறத நம்ம சரித்திரத்தில் பார்க்கலாம். யூதர்கள்ல ஒருவர் மரித்துட்டா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எரிக்கவும் புதைக்கவும் மாட்டாங்க. எரிக்கவும் மாட்டாங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க இறந்துட்டாங்க, என்ன செய்ய மாட்டோம்? எரிக்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? எரிக்க மாட்டோம். யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எரிக்கவும் மாட்டாங்க, மண்ணை தோண்டி புதைக்கவும் மாட்டாங்க. அடுத்து இது அவங்களுடைய முக்கியமான காரியம். மரிச்சவங்களை 2-3 நாளைக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. மரித்த அன்னைக்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. அன்னைக்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. நம்ம வச்சிருக்கிற மாதிரி 1 நாள் 2 நாள் அப்படிலாம் வச்சிருக்க மாட்டோம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யோசேப்பு மரித்து போனாரே அப்படின்னா, யோசேப்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அடக்கம் பண்ணப்பட்டுட்டு அவங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகி போகும்போது அவங்க வெறும் எலும்புகளை தான் எடுத்துட்டு போனாங்க. சரி, யோசேப்பினுடைய தகப்பனார் மரித்து போனார். யாருங்க? யாக்கோபு மரித்து போனார். கிட்டத்தட்ட 80 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். என்ன பண்ணாங்க? 80 நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்க. எப்படி பணத்தை வெளியவே வச்சுட்டு துக்கம் கொண்டாடினாங்களா? இல்லை, அவரை அழகாய் ஒரு கல்லறையில வைத்து அவர் மூடிவிட்டு ஆமென் துக்கம் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு 3 நாளைக்கு பிறகு கல்லறையை திறந்து அந்த யோசேப்பினுடைய ஸ்தோத்திரத்தை யாக்கோபனுடைய சடலத்துக்கு வாசனை திரவியங்களை பூசி அவர்களை அந்த சரீரத்தை பாதுகாத்தாங்க. அவங்க வெளியெடுத்தெல்லாம் வச்சு என்ன செய்யலைங்க? பண்ணல. ஆமென். சரி, இப்போ இந்த யூதர்களுடைய முறைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ண மாட்டாங்க? நம்ம மாதிரி குழி தோண்டி புதைக்க மாட்டாங்க. ஒரு நிலத்தை என்ன பண்ணுவாங்க? கொகை மாதிரி தோண்டுவாங்க. கொகை மாதிரி கீழே போயிட்டு கீழே கொகை மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு பெரிய அளவில் தோண்ட முடியுமோ தோண்டி அந்த கொகைக்குள்ள சின்ன சின்ன திட்டுகளை உருவாக்குவாங்க. இந்த டேபிள் மாதிரி திட்டுகளை உருவாக்குவாங்க. ஒருவர் மரித்து விட்டால் அந்த கொகைக்குள்ள கொண்டு போய் அந்த திட்டுல அவங்கள அழகா வச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்லறை குகை அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னும் சில மக்கள் சாதாரணமான அப்படி பெரிய குகையை தோண்ட முடியாத மக்கள் சாதாரணமான பூமியை கொஞ்சம் ஆழத்துக்கு தோண்டி ஒரு சின்ன குகை மாதிரி வச்சு அதில் வச்சுடுவாங்க. சிலர் கொஞ்சம் வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்களாம்? பெரிய பள்ளமா தோண்டி ஒரு அழகான ஒரு வீட்டை போல, ஒரு அழகான ஒரு அறையை போல கட்டுவாங்க. அதை எதுல கட்டுவாங்கன்னா கல்லால கட்டுவாங்க. கல்லால கட்டி அந்த அறைக்குள்ள 10க்கு 20 10க்கு 30 வசதிக்கு ஏற்ப கல்லறையை கட்டி அதுல திட்டுகளை மேடைகளை உண்டாக்கி
அந்த மேடைகளின் மேலதான் அந்த சடலங்களை வைப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்டதான ஒரு கல்லறையில தான் வச்சாங்க. கல்லறை என்று சொன்னால் கல்லால கட்டப்படுவதனால கல்லறை அல்ல. மண்ணால தோண்டப்பட்ட குகையாய் இருந்தாலும், பெரிய குகையாய் இருந்தாலும், சின்ன குகையாய் இருந்தாலும், அல்லது ஆமென் ஒரு அறையாக கட்டப்பட்டிருந்தாலும் அவை கல்லால் தான் அடைக்கப்பட வேண்டும். இது யூதர்களுடைய முறைமை. ஒரு பெரிய கல்லு, அந்த வாசலுக்கு எவ்வளவு பெரிய கல்லு தேவைப்படுமோ அந்த வாசலை அடைக்கிற அளவுக்கு கல்லை கொண்டு வந்து அந்த கல்லாலதான் அதனுடைய வாசலை அடைப்பாங்க. கல்லால கட்டப்படுவதனால கல்லறை என்று அல்ல, கல்லால் அடைக்கப்படுவதனாலதான் அதற்கு பேர் என்னதுங்க? கல் அறை. அறையை மூடி இருக்கிற கல். ஆகவே அதற்கு என்னதுங்க? இயேசுவையும் நீங்க அப்படி பார்க்கலாம். இன்னொருத்தரை அடக்கம் பண்ணாங்க. யாருங்க? லாசரு. அவருடைய கல்லறையும் பார்த்தீங்கன்னா கல் புரட்டப்பட்டு கல் வைத்து அடைக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். இது யூதர்களுடைய முறை. அடுத்த காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மரித்த சரீரத்தை நல்லா குளிப்பாட்டுவாங்க. நம்ம மாதிரி சாங்கியத்துக்கு 2 குடத்தை தண்ணியை ஊற்ற மாட்டாங்க. அழகாக அந்த சரீரத்தை நீட்டா குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டின பிறகு அந்த வெற்று உடம்புல அவங்க என்ன செய்வாங்கன்னா, பச்சளை, ஒரு விதமான மூலிகை பச்சளை, அடுத்து அதோடு கூட பிசின் தைலம், அதோடு கூட வெள்ளை போலம், இவைகளை கலந்து அந்த உடம்பு முழுவதும் தலையிலிருந்து பாத வரைக்கும் பூசுவாங்க. இயேசுவுக்கும் அப்படிதான் பூசினாங்க. வெறும் உடம்புல பூசி அடுத்து வெள்ளை துணி எடுத்து, எப்படி கை காலு உடஞ்சு போனா நம்ம கட்டு போடுறோம்ல, அந்த மாதிரி நல்லா சுத்தி காலில் இருந்து தலை வரைக்கும் கட்டிடுவாங்க. அடுத்து திரும்பவுமாக அந்த துணி மேல அதே கலவையை பூசுவாங்க. அந்த கலவையை பூசி திரும்பவுமாக ஒரு துணியை சுற்றுவாங்க. இதுதான் யூதர்களுடைய அடக்க முறை. அப்படி சுத்திட்டு கல்லறையில கொண்டு போய் வச்சிருவாங்க. கல்லறையில கொண்டு போய் வச்சுட்டு கல்லை வச்சு அடைச்சிருவாங்க. கல்லை வச்சு அடைச்சிருவாங்க. 3 நாளைக்கு அதை திறக்க மாட்டாங்க. 3ஆம் நாள் அதை திறந்து உள்ள போயிட்டு திரும்பவுமாக அந்த சரீரத்துக்கு, அதாவது கட்டப்பட்டிருக்கிற துணியோட அந்த துணி மேலேயே ஏராளமான வாசனை திரவியங்களை பூசிட்டு திரும்பவுமாக வருவாங்க. அதனால தான் மரியாளும் மகதலேனா மரியாளும் உள்ள போயிட்டு வாசனை திரவியங்களை பூசுறதுக்காக கொண்டு போனாங்க. அப்போ அவங்க பேசிட்டு போறாங்க, யாரு நமக்கு கல்ல பொறுப்பா? கல் ரொம்ப பெருசா இருக்கு. இதுதான் ஏன் இந்த 3 நாள் அப்படின்னா, யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மரித்த மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்துமா 3 நாளைக்கு அந்த கல்லறையிலேயே தான் இருக்கும். அந்த கல்லறைக்குள்ளதான் உடம்பை விட்டு வெளியே வந்த ஆத்துமா அந்த கல்லறைக்குள்ளதான் 3 நாளைக்கு இருக்கும். 3 நாளைக்கு பிறகுதான் அந்த கல்லறையை விட்டு வெளியே போகும் என்று யூதர்களுடைய நம்பிக்கை இருந்ததுனால 3 நாள் வரைக்கும் கல்லறையை திறக்க மாட்டாங்க. சொல்லுங்க, திறக்க மாட்டாங்க. சரிங்களா? சரி, இயேசு ஏன் 3ஆம் நாள் தான் உயிரோட வரணும்? முத நாளே வந்திருக்கலாமே, 2வது நாள் வந்திருக்கலாமே. ஏன் அப்படின்னா, இயேசு முத நாள் வந்திருக்க முடியும், 2வது நாளும் வந்திருக்க முடியும். ஆனால் முதல் நாளோ 2ஆம் நாளோ வந்திருந்தால் யூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவர் அடிச்ச அடியில மயக்கம் ஆயிட்டாரு, கோமா ஸ்டேஜ்லுக்கு போயிட்டாரு, இப்போ மயக்கம் தெளிஞ்சு வெளியே வந்துட்டாரு. ஆக இவரு உண்மையாவே சாவல, ஒரு மறிக்கல என்கிற கதையை சொல்லி இருப்பாங்க. ஆகவேதான் யூதர்களுடைய நம்பிக்கையின்படி 3 நாள் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தது போல இயேசுவும் 3 நாள் கல்லறையின் வயிற்றுக்குள்ளே இருந்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இயேசு 2ஆம் நாள் வந்திருந்தாலோ
முதல் நாள் வந்திருந்தாலோ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இவர் சாவல. இவர் என்ன பண்ணல? மரிக்கல. அடிச்ச அடியில, தலையில முள்ள வச்சு குத்துனதுல ரத்தமெல்லாம் போனதுனால மயக்க நிலை அடைந்தார். அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. இப்போ மயக்க நிலை திரும்பி இப்போ வந்துட்டாரு. இயேசு சாகலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்தாரு? மூன்றாம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு. இப்போ கர்த்தருடைய ஒரு சின்ன ஒரு சரித்திரம் உங்களுக்கு, சரிங்களா? சரி, இப்போ வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 28:2 இப்போ வாசிங்களே. அது இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி. இப்ப கவனிங்க, இயேசு இந்த தேவதூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி தள்ளின பிறகுதான் வெளியே வந்தாரா? எத்தனை பேர் ஆமென் ஆமென் சொல்றவங்க கையை வைத்துங்க. தப்பா இருந்தா பரவாயில்லைங்க, நம்மளை திட்டவ போற இல்லை, அதுக்கு முன்னாலேயே வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கல்லை புரட்டி தள்ளின பிறகுதான் வரணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் உயிர்த்தெழுந்தவர். எப்படிங்கிறீங்களா? அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள கதவெல்லாம் தாழ் போடப்பட்டிருக்குது. எல்லா சீசர்களும் யூதர்களுக்கு பயந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இயேசு கதவை திறக்காமலே உள்ள போயிட்டு உங்களுக்கு சாலோம் என்று சொன்னார். ஆமென். அப்படியானால் இந்த தேவதூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி வெளியே தள்ளு, அந்த கல்லை வெளியே தள்ளின பிறகுதான் இயேசு வெளியே வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் என் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் மகா வல்லமை உள்ளவர். அவர் உயிர்த்தெழுவதை இந்த கல் தடுக்கவே சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? தடுக்கவே. அப்படியானால் இயேசு ஆமென் உயிரோடு வெளியே வருவதற்காக கல் புரட்டப்படவில்லை. ஆமென். ஏன் கல் புரட்டப்பட்டது என்று சொன்னால், வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே சென்று அதிசயத்தை பார்க்கும்படி தான் கல் புரட்டப்பட்டது. எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே சென்று அதிசயத்தை பார்க்கும்படி கல் புரட்டப்பட்டது. ஆமென். இயேசு உயிரோடு எழும்புவதற்காக கல்லறை அந்த கல் புரட்டப்படவில்லை. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறது. நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். கல் புரட்டப்பட்ட பிறகு உள்ளக்க அப்படியே இயேசு வருவார். ஏன்னா அவரே வல்லவருங்க. காத்தையும் கடலையும் நின்று நான் நிற்கிது. இந்த கல் மாத்திரம் 1500 டன். அந்த கல் அவருடைய, அவர் யாராவது ஒரு தேவ தூதர் வந்து புரட்டி தள்ளி ஒரு உதவி செய்யணுமா? தேவையில்லைங்க. புரட்டவும் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. கல் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர் வெளியே வந்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இன்னொரு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ தேவதூதன் அந்த நபர்களிடத்துல சொல்றான், ஆமென், அவர் உங்களுக்கு முன்னாலே கலிலேயாவுக்கு போயிட்டார். அதை கொஞ்சம் வாசித்துருங்க. ஆமென். நீங்க வாசிங்க. தேவதூதன் சொல்றார் பாருங்க. ஆமென். 5 வசனம். அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, அறிவேன், அவர் இங்க இல்ல, உயிர் தெரிஞ்சிட்டாரு, இடம் மாத்திரம் தான் இருக்குது. சீக்கிரமாய் போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்க. அவர் உங்களுக்கு முன்னே ஏற்கனவே போயிட்டாரு கலிலேயாவுக்கு. அங்க போய் பாருங்க, அங்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே, நான் கல்லை புரட்டுறதுக்கு முன்னாலேயே சொல்லுங்க, கல்லை புரட்டுறதுக்கு முன்னாலேயே சொல்லுங்க. வாங்கிருக்கா? இருந்தா சரி, இருந்தா நல்லது. கறி சாப்பிடணும்,
வாய் இருக்கட்டும். தோத்திரம். அல்லேலூயா. தேவதூதன் சொல்லுங்க, தேவதூதன் கல்ல புரட்டுறதுக்கு முன்னாலேயே இயேசு உயிரோடு எழுந்து கலிலேயாவுக்கு போயிட்டார். ஆமென். அவர் தேவதூதனுடைய வருகைக்காக வெயிட்டிங் இல்லை. ஏன்னு சொன்னா, நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ. இப்போ இயேசுவுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குது. இப்ப என்ன வல்லமை இருக்குது? அவர் மரிக்கிறதற்கு முன்பதாக உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லை. அவர் கதவை திறந்து தான் உள்ள போகணும். கதவை திறக்காம இயேசு உள்ள போகிறதுக்கு முடியல. ஏன்னு சொன்னா 100% மனுஷனா இருக்கிறார். ஆனால் மரித்து உயிரோட எழுந்த பிறகு அவருடைய சரீரத்துல எந்த வல்லமை வந்துச்சு? உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து விட்டது. இப்பொழுது யாரும் அவருக்கு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம். அவர் அதே மாமிசத்தில் இருக்கிறாரு, அதே சரீரத்தில் இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு அதே சரீரம் தான் இருக்குது. இயேசு எப்படி உயிரோடு இருக்கும் போதே சாப்பிட்டாரோ, அவர் மரித்த பிறகும் சாப்பிட்டார். மரித்த பிறகும் எழுப்பி வந்து இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் திரும்ப வலை எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க கடலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் வந்து கடல்ல கரையில உட்கார்ந்து மீனெல்லாம் சுட்டு அப்பமெல்லாம் சுட்டு ரெடி பண்ணி வச்சு பிள்ளைகளை வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு. சாப்பிடலான்னு கூப்பிட்டு இப்ப பேதரு சந்தேகமா பாக்குறாரு. நம்ம ஆளுதானே வேற ஆளு வாங்கி வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்ல, நான் தான் பாரு சாப்பிட்றேன், பாரு நான் தான் பாரு மீன் சாப்பிட்றேன், அப்பதான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு காமிக்கிறேன். அப்போ இயேசு அவர் உயிரோடு எழுந்த பிறகும் என்னை போல சரீரமும் என்னை போல மாமிசமுமா இருந்தது. ஆனால் அந்த சரீரம், அந்த மாமிசம் இவ்வுலகத்துக்குரியதாய் இல்லாமல் மகிமைக்குரியதாய் மாறியது. சொல்லுங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய சரீரம், ரத்தம் இந்த உலகத்துக்குரியதா இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய ரத்தம், அவனுடைய சரீரம் எப்படி மாறுகிறது என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த மகிமையுள்ள ரத்தமாக, சரீரமாக மாறுகிறது. அதனால தான் இங்க இருந்து பரலோகத்தை பார்க்கறாங்க, அதனால தான் இயேசுவை பார்க்கறாங்க, அதனால தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. ஏன்? அவருடைய சரீரம் இயேசு எப்படி மறு ரூபம் அடைந்தாரோ அப்படியே உண்மையாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின, பாவத்தை அறிக்கையிட்ட ஒரு மனிதனுடைய ரத்தம், ஒரு மனிதனுடைய சரீரம் மறு ரூபமாக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர் சாப்பிடுவாரு, அவர் உடுத்துவாரு, இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியத்தையும் செய்வாரு. ஆனால் அவருடைய ரத்தம் இவ்வுலகத்துக்குரிய ரத்தமாக இல்லாமல் அது பரத்துக்குரியதாய் மாறுகிறது. அந்த ரத்தத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. அவருடைய சரீரத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்? இன்னும் கூட கொஞ்சம் ரகசியத்தை சொல்றேன். ஆவியானவர் சொல்றேன் என்னெல்லாம் ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவர் வரப்போறாங்கல்ல, எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் வரப்போறார்? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் வரப்போறாரு? யூ ஆர் ரெடி? எத்தனை பேர் எஸ் ஐ அம் ரெடி? எத்தனை பேர் சொல்றீங்க எஸ் ஐ அம் ரெடி? நான் ஆயத்தமா இருக்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்க, அல்லது ஆயத்தமாகிறேன்னு சொல்லுங்க. ஆயத்தமா ஆயத்தம் இல்லையா? ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் விளங்கல இல்ல. சரி, விளங்காத வரைக்கும் நல்லது. அல்லேலூயா. இயேசு வரும்போது ரெண்டு வருகை, ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்னு பகிரங்க வருகை. சரிங்களா? இந்த ரகசிய வருகையில எக்காலம் தொனிக்கும். இந்த எக்காலம் தொனிக்கும் போது 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல வாசிக்கிறோம், உயிரோட இருக்கிற நாம மறுரூபமாக்கப்படுவோம். சொல்லுங்க, உங்க சரீரம் இங்க இருக்கும், உங்க ஆத்துமா மாத்திரம் போவாது. என்ன ஆகும்? உங்க உருவமே, இங்க கவனிங்க, பைபிளை பரட்டாதீங்க, லிசா நல்லா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். உங்க உருவமே என்னவா மாறும்? மறுரூபமாக மாறும். மறுரூபம் என்று சொன்னால் பரலோகத்துக்கு ஏற்ற உருவமாக அது மாற்றப்படும். சொல்லுங்க, பரலோகத்துக்கு ஏற்ற உருவமாக மாற்றப்படும். அந்த உருவம் உங்க டிரஸ் எல்லாம் போதக்குன்னு கீழே விழுந்துடும், உங்க உருவம் மட்டும் சேஞ்ச் ஆகி அப்படியே காத்துல போயிட்டே இருக்கும். ஆமென். அதற்கு உதாரணமாகத்தான்
இயேசு தம்முடைய சீசர்களுக்கு 40 நாளைக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனதை அவங்க கண்ணால காமிச்சார். நீங்க இப்படித்தானே வரப்போறீங்க. ஆமென். நீங்களும் இப்ப நான் எப்படி போறேனோ அப்படித்தான் நான் வரும்போது எக்காலம் தொனிக்கும் போது உங்க சரீரம் மகிமையின் சரீரமா மாற்றப்படும். மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட்டு நான் இருக்கிற இடத்துக்கு என்னோட கூட நீங்க வரப்போறீங்க. அப்போ உங்க சரீரம் எப்படியா மாறும்? அதனாலதான் இந்த பிராக்டிக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஞான ஸ்நானம், அப்படிதானுங்களா, அபிஷேகம், அந்நிய பாசை, இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை இல்லாம இல்ல, இங்க உங்களை அப்படியே மறுரூபத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துருக்கோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறாவிட்டால் ஆமென் என்ன ஆக முடியாது? மறுரூபமாக முடியாது. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? உங்களை மறுரூபப்படுத்துவதற்கு. சொல்லுங்க. இப்போ ரட்சிக்கப்படாதவர் எப்படி இருப்பாரு? ரட்சிக்கப்பட்டவர் எப்படி இருப்பாரு? ஆமென். தம்பி வாங்க, அரவிந்த் வாங்க, இன்னொரு ஆள் வாங்களே, ஐசக் வாங்க, 2 பேரும் லாக் அண்ட் டாக். வெல்கம். ஓகே, காலை பிடிச்சி வச்சுக்கணும். அவரு கொஞ்சம் முடியல. சரி, நல்ல சேரை வாங்க, ஆண்டு உதவி செய்வாரு. பாருங்க, பிள்ளைகளுக்கு எவ்வளவு சத்து இருக்குது. சங்கர் வாங்க, நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமென். காலெல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்க முடியும், இந்த விலகினம். இப்போ 2 நபர்கள் இருக்கிறாங்க. ஐசக் இருக்கிறாரு, சங்கர் இருக்கிறார். இப்போ இவரு ரட்சிக்கப்பட்டுட்டார். இவரு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டார், மனம் திரும்பிட்டார். சந்தேகம் வருதா? ஆளை பார்த்து அப்படி தெரியல, சந்தேகம் தெரியல. ரட்சிக்கப்பட்டாருங்க. நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். சரி, இவர் ரட்சிக்கப்பட்டார். சரிங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டார். சொல்லுங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டார், மனம் திரும்பிட்டார். இப்போ இவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இவருக்குள்ள இருந்த ரத்தம், இவருக்குள்ள இருந்த மாமிசம் எப்படி இருந்தது? உலகத்துக்குரியதாக இருந்தது. எப்படி இருந்தது? உலகத்துக்குரியதாக இருந்தது. இப்போ ஒரு சங்கர் இருக்கிறார். இவரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உலகத்துக்குள்ள இருந்தாரு, பாவத்துக்குள்ள இருந்தாரு, அசுத்தத்துக்குள்ள இருந்தாரு. அப்பவும் இவருக்கு ரத்தம் இருந்தது, அப்பவும் அவருக்கு மாமிசம் இருந்தது. இப்போ எப்படிதான் இருந்திருப்பாரு? பாவம், ரத்தம் பாவம், மாமிசம் பாவம், டோட்டல் பாவமா இருக்கு. இப்போ இவர் ரட்சிக்கப்பட்டார்னு வைங்க. இப்ப யார் மாதிரி மாறிடுவாரு? ஐசக் மாதிரி மாறுவாரு. இப்ப எப்படி ஆகும்னு கேட்டீங்கன்னா, இவருக்குள்ள ஏற்கனவே இருந்த ரத்தத்துல மாற்றம் உருவாகும். இருந்த ரத்தத்துல மாற்றம் உருவாகும், சரீரத்துல மாற்றம் உருவாகும். சொல்லுங்க, சரீரத்துல. இது என்ன சரீரமாய் மாறுகிறது என்று சொன்னால், சபைக்கு வந்து கர்த்தரை துதிக்க துதிக்க, பாட பாட, ஆராதிக்க ஆராதிக்க, வசனத்தை கேட்க கேட்க, சத்தியத்தை கேட்க கேட்க, வளர வளர இவருடைய ரத்தத்திலையும் மாமிசத்திலையும் மாற்றம் உருவாகுது. இவர் எப்படி மாறாரு? பரலோகத்துக்கு உரிய சரீரமாக, ரத்தமாக இது மாறுது. இப்ப இயேசு வெளியே வந்துட்டாரு, அப்படிதானுங்களா? கல்லறை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் சாப்பிடுறாரு, அவர் பேசுறாரு, அவர் நடக்கிறாரு. ஆனால் அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமா மாறிடுச்சு. எம்மாவுஸ் சீசர்கிட்ட போறாரு, அப்பத்தை பிட்டு எடுக்கிறாரு, கண்ணு திறக்குது, காணாம போறாரு. அவருடைய சரீரம் என்னவோ மாறுது? மறுரூபமாக்கப்பட்ட சரீரமா மாறுது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். இப்போ நீங்கள் எப்படி மாறுவீங்க? மறுரூபமாக்கப்பட்டவங்களா மாறுவீங்க. சபை எதுக்கு? ஏன் சபைக்கு வரணும்? நீ பரலோகம் போகணும்னா சபைக்கு வரணும். சபைக்கு வந்தாதான் மறுரூபத்துக்கான ட்ரைனிங் கிடைக்கும். எப்படி மறுரூபமாகலாம்? இயேசுவோடு எப்படி போகலாம்? நான் எப்படி மறுரூபமாகலாம்? வசனம் சொல்லுது, மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போ இங்க இருக்கிற அந்த ரத்தம், இங்க இருக்கிற அந்த சரீரம் என்னவா மாறும்? இந்த உலகத்துக்குரிய ரத்தமா, உலகத்துக்குரிய மாமிசமா இல்லாம அது அப்படியே முழுசா மாற்றமடைய ஆரம்பிச்சிடும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். முழுசா மாற்றம் அடைந்து அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜாவின் இடத்துல போகும். ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வரேன். இயேசு ஆமென் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? அப்ப மறுரூபமாக்கப்பட்டு எப்படி விட்டாரு? அவர் மறுரூபம் ஆனதுனாலதான் கல்லறையை திறக்காமலே, சொல்லுங்க, கல்லறையை திறக்காமலே. அப்ப நீங்களும் என்ன செய்ய முடியும்? அவரை போல மாற முடியும். சொல்லுங்க, முடியும். எப்படி? நீங்கள் மறுரூபமாக வேண்டும். மறுரூபமாகுவதற்கு என்ன தேவை? நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். எதுல பிறக்கணும்? ஜலத்துல பிறக்கணும், ஆவியில பிறக்கணும். சொல்லுங்க, ஜலத்துல பிறக்கணும், ஆவியில பிறக்கணும். ஆவியில பிறந்தவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆமென். ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல. ஆமென். இந்த ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. நான் திரும்பவும் அதை குறித்து உங்களோடு கூடவே ஆவியானவர் பேசுவாராங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்து நீங்க வாசிங்க. அப்ப ஏன் கல்லு புரட்டப்பட்டது என்று சொன்னால், இயேசு வெளியே வரதுக்கு. சொல்லுங்க, இயேசு அவர் ஏற்கனவே வந்துட்டாரு. ஏன் கல் புரட்டப்பட்டது என்று சொன்னால், வெளியே இருக்கிறவங்க உள்ள போய் பார்த்து அற்புதத்தை. அப்ப ஏன் கல் புரட்டப்பட்டது என்று சொன்னால், நீங்களும் நானும் அதிசயத்தை காண. சொல்லுங்க, நீங்களும் நானும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கல் புரட்டப்பட்டதே ஒழிய இயேசு வெளியே வருவதற்கு அல்ல. ஆமென் சொல்லுங்க. மக்கள் உள்ளே சென்று அதிசயத்தை பார்க்கும்படி அந்த கல் புரட்டப்பட்டு, ஆமென், புரட்டப்பட்டது. ஒருவேளை கல்லு புரட்டலன்னு வைங்கல, இயேசு உயிரோடு எழுந்தான்னு யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் உயிரோட எழுந்து வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. அதுல 10 சீசர்கள் தான் இருக்காங்க. ஒரு ஆளு வெளியே போயிட்டாரு. யாருங்க? தோமா வெளியே போயிட்டாரு. தோமா வெளியே போயிட்ட பிறகு இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, 10 பேர் சொல்றாங்க, இயேசு வந்தாரு, நாங்க பார்த்தோம், அவர்தான், அவர் காயமெல்லாம் இருந்தது, ஆணி அடிச்ச காயம், விழாவில குத்துன காயம், தலையில இருந்த காயம், சாட்டையில இருந்த காயம், எங்க கண்ணால பார்த்தோம். அப்படினாலும் இந்த தோமா என்ன பண்ணல? இல்லங்க, அதெல்லாம் சும்மாங்க, நீங்க அவர் ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கனால அப்படி ஒரு பிரம்ம, அவரெல்லாம் உயிரோட எழும்பலன்னு சொன்ன இந்த தோமா கல்லறை மாத்திரம் திறக்கப்படலனா அவர் உயிரோடு எழுந்தார்னா நம்பி இருப்பாரா? அவரோட கூட 3.5 வருஷம் ஆமென் உடனே இருந்தவங்களே இயேசு உயிரோட எழுந்தது என்ன பண்ணல? அப்படின்னு இந்த உலகம் நம்புமா? உலகம் நம்புமா? இந்த உலகம் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நம்புவதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அவரு ஏங்க எழுந்துட்ட பிறகு கல்ல மூடி வைக்கலாம்ல? அப்புறம் ஏங்க என்ன திறந்து வச்சிருக்காங்க? அவருடைய கல்லறையின் கல் அடைக்கப்படலை. இன்னைக்கு அது திறந்துதான் இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே போய் பார்த்து இயேசு உயிரோடு இருக்கிறாரு, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும்படி, நம்பும்படி கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ புறஜாதி மக்கள் அந்த கல்லறையை போய் பார்த்து ரட்சிக்கப்படுறாங்க. எத்தனை பேர்? ஆமென். அப்ப இயேசு உயிரோடு எழுந்ததற்கு காரணம் அவர் எனக்கு அற்புதத்தை செய்யும்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதாகமத்துல 2 கல்லறையை பார்க்கிறோம். நிறைய கல்லறை. அதுல ஒண்ணு லாசருவின் கல்லறை, இன்னொன்னு இப்போ லாசருவின் கல்லறைக்கு நீங்க அப்படியே கொஞ்சம் போங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அங்க வந்து நின்னாரு, மரித்தாள் மரியாதை பார்த்து பேசுறாரு, அவங்கள நிறைய பேசுறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பன்னு சொல்லிட்டு அந்த கல்லை கொஞ்சம் புரட்டுங்க. கல்லை கொஞ்சம் ஏங்க, இப்ப ஏற்கனவே இயேசு கல்லறை யாரு புரட்டாங்களோ அவங்களே புரட்டி இருக்க கூடாதா? ஏன் நீ கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்டுன்னு சொல்றாரு? சில காரியங்களை நீங்க தான் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் சொல்லுங்க நான் செய்ய வேண்டிய காரியத்தை? சில வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு அற்புதம் செய்வதற்கு தடையாக இருக்கிற பாவம் என்கிற கல்லு, அவிசுவாசம் என்கிற கல்லு,
அப்படிதானே? அதை நீதான் அகற்றணும். என்ன செய்யணும்? அவிசுவாசம் இருக்கா, அந்த கல்லை நீ தள்ளி. எப்படி தள்ளுறது? விசுவாசம் என்கிற வார்த்தையை கொண்டு தள்ளணும். சொல்லுங்க, விசுவாசம் என்கிற வார்த்தையை கொண்டு உன் அவிசுவாசம் என்கிற கல்லை தள்ளிடு. அப்ப நான் உனக்கு அதிசயம் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. இதை உங்களால செய்ய முடியும். இதை உங்களால, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை நீங்க புரட்டி தள்ளுங்க. அந்த கல்லை நீங்க புரட்டி தள்ளுங்க. அவிசுவாசம் என்கிற கல்லை, பயம் என்கிற கல்லை, இதெல்லாம் நீ புரட்டி தள்ளுங்க. இந்த கல்லை நீ புரட்டி தள்ளுனீனா என்னுடைய அதிசயத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க. சிலருடைய வாழ்க்கையில ஏன் அதிசயம் நம்மளால பார்க்க முடியலனா, நம்ம புரட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற கல்லை நாம புரட்டி தள்ளாம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் அவிசுவாசம் அப்படியே இருக்குது, பயம் அப்படியே இருக்குது, சந்தேகம் அப்படியே இருக்குது, தீமையான எண்ணங்கள், தீமையான குணங்கள் இவையெல்லாம் அப்படியே இருக்குது. இது என்ன செய்ய சொல்றாரு? சொல்லுங்க. பாவம் என்கிற கல்லை நான் எப்படிங்க புரட்டி தள்ளட்டும்? ஒரு பாவ அறிக்கை மூலமா புரட்டி தள்ள. சொல்லுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு அந்த பாவங்கள் புரட்டி தள்ளப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவிசுவாசம் என்கிற கல்லனை எப்படி புரட்டட்டும்? விசுவாசம் என்கிற வார்த்தையினால அவிசுவாச கல்லை புரட்டணும். எத்தனை பேர் ஆமென்? பயம் என்கிற கல்லனை எப்படி புரட்டட்டும்? அந்த பயம் என்கிற கல்லை ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் என்கிற அந்த ஆயுதத்தை கொண்டு புரட்டி தள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது மரித்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியே வந்துடும். ஆனா இப்போ இயேசு இப்ப என்ன செய்யறார் தெரியுங்களா? வசனத்தை வாசி பாருங்க. மார்க்கு புத்தகம் 16:4. மார்க்கு 16:4 வாசித்து பாருங்க. 16:4 வேகமா. அந்த கல்லு பெரிதாய் இருந்தது. இப்போ இவங்க எல்லாம் மரியாள், மார்த்தாள், மற்றவங்க எல்லாம் வர்றாங்க. இப்போ வரும்போதே பேசிக்கிட்டு வராங்க. அந்த கல்லை யாரு நமக்கு, ஆனா சில கல் இருக்குது, அந்த கல்லை நீங்க புரட்ட முடியாது. சொல்லுங்க. அந்த கல்லை அதை புரட்டுறதுக்கு ஆண்டவர் இறங்கி வரணும். அப்ப அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்போ ஏன் அப்படின்னா, உன் தகுதிக்கு மீறிய காரியங்கள், உடைய செயலுக்கு மீறிய காரியங்கள். இப்ப வேதம் சொல்லுது, அந்த கல் மிகவும், சில பிரச்சனை, சில காரியங்கள் மிகவும் பெரியதா இருக்கும். உங்களால அசைக்க கூட முடியாது, உங்களால புரட்ட கூட முடியாது. அவ்வளவு வலிமை வாய்ந்த பிரச்சனை, போராட்டம், உபத்திரவங்கள், இவைகள், பில்லி சுனியங்கள், மைகள், மந்திரங்கள், பிசாசுடைய போராட்டங்கள், இவைகள் ஒரு பெரிய கல்லா, உங்க தகுதிக்கு மிஞ்சிய கல்லா இருக்கும். இப்போ இந்த கல்லை நீங்க புரட்ட வேண்டாம், அது முடியாது. அதை புரட்டி தள்ள அவரே தேவ தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவரே புரட்டி தள்ளுறதுக்கு தேவ தூதனை சொல்லுங்க அனுப்புவார். அல்லேலூயா. உங்களால் முடியாததை அவர் பார்த்துக் கொள்வார். அதனால தாவீது சொல்றாரு, எனக்காக சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, யாவையும் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க, செய்து. சில காரியங்களை, சில பாறைகளை உங்களால நகர்த்த முடியாது, அது அவருக்கு தெரியும். ஆகவே அதை நகர்த்துறதுக்கு அவரே தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. நீங்க புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார், கரடானதை
சமமாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சில காரியங்கள் உங்களால முடியாது. இப்போ நீ ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியத்தை, இந்த கல்லை, இந்த பாறையை நகர்த்துறதுக்கு என்னால முடியாது, அது உம்மாலே மட்டும்தான் முடியும், ஆகவே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் தூதனை அனுப்புவார். ஊழியக்காரர் ஜோமன போயிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய 2-3 கல்லூரிகளை நடத்துறார். அவருடைய கணவருக்கு ஒரு பயங்கரமான கல்லு, அதாவது கிட்னில கல்லு வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க பெரிய அளவுல இருக்குது. அந்த கல்லு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அதை உடைக்கிறதும் கஷ்டம், குணமாக்குறதும் கஷ்டம். அது அந்த பிளாடர்ல நிக்குது, அது எல்லாத்தையும் அடைச்சுக்கிச்சு, யூரின் வெளியே வர மாட்டேங்குது, எல்லாம் க்ளோஸ், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா ரொம்ப சீரியஸான இடத்துல இருக்கனால ஆபரேஷன் பண்ண முடியாது, அவருக்கு உடம்பு ஒத்துக்காது. இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டுருக்காரு, என்ன இல்லை வேற ஊழியக்காரர், நான் பிரசங்கத்தில் கேட்டேன். அப்ப இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜோமனை சொல்லியிருக்காரு. இப்ப ஆவியானவர் சொல்றாரா, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு உருண்டு வந்து அந்த வெண்கலமும் வெள்ளியும் இரும்பும் அந்த சிலை என்ன பண்ணுச்சான், உடைச்சிச்சு, நொறுக்கிடுச்சு, என்ன மாத்திருச்சு, தூளா மாத்தி காத்துல பாருங்க. ஆண்டவரே, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு இரண்டு உருண்டு வந்து அந்த சிலையை உடைச்சி தூளாக்குனது போல இந்த சகோதரன், ஆண்டவரே அந்த கிட்டில இருக்கிற அந்த பயங்கரமான கல்லை நீங்க உடைச்சி தூளாக்கி வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். இதை கேட்டுக்கிட்ட அந்த சகோதரனுடைய மாமனார், அவர் சயின்டிஸ்ட், அவர் வந்து கேட்டிருக்கிறாரு, நீங்க ஜெபிச்சதற்கும் என் காரியத்துக்கு சம்பந்தமே இல்லையே, உங்களுக்கு கொஞ்சம் சயின்ஸ் தெரியுமா? தெரியும். எப்படிங்க இந்த கல்லு உடையும்? உடையறதுக்கான வாய்ப்பே, எப்படி உடையும் எப்படி மாறும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஓட்டப்பார் சொல்லிட்டு வருவது கோபத்தில் வந்துட்டார். ஏன்னா செபிக்க கூப்பிட்டு கிராஸ் கேள்வி கேட்டு இருக்கிறார். வந்துட்டு அவர் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து அவரே போன் பண்றாரு, கிராஸ் கேள்வி கேட்டவர், ஐயா தயவு செய்து உங்களை நான் பார்க்க வரணும். என்ன காரணம்? நீங்க ஒரு நிமிஷம் கொடுங்க, உங்களை வந்து பார்த்துட்டு போறேன். நீங்க வந்து அதான் சொன்னாரா, என் மருமகன் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வன்பாத்துக்கு போனாரு, அந்த இதுவரைக்கும் வராத அத்தனை யூரினும் வெளியே வந்துருச்சு. எப்படி வருது? தண்ணிய கலக்கிற மாதிரி கொலன்னு யூரின் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்ப பார்த்தா வழியே இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த கல்லை உடைச்சி தூளாக்கி அந்த லிக்விடா மாத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. தேவனால கூடாத காரியம் ஒண்ணும். இப்போ இது மருத்துவத்தால முடியாது. அவர் என்ன செய்யறாரு, உங்களால முடியாததை அவர் உடைக்கிறதுக்கு தம்முடைய வான தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னால முடியாத பிரச்சனை, உன்னால தாங்க முடியாத, உன்னால சரிப்படுத்த முடியாத, உன்னால சமாளிக்க முடியாத பிரச்சனையை மாத்துறதுக்கு அவர் என்ன செய்வார், தன்னுடைய வான தூதரை அனுப்பி அதை உடைச்சு தள்ளுன்னு அனுப்புவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அன்பு கடவுளுடைய மகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற மகளே, சில கல்லுகளை நீ நகர்த்திட்டீங்க, ஆனா சில கல்லுகளை உங்களால நகர்த்த முடியல. பல வருஷமா போறாங்க. இப்ப ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கர்த்தருடைய கட்டளை வரும். ஆண்டவருடைய தூதை, வான தூதை இறங்கி வருவான். அந்த கல்லை ரொம்ப ஈஸியா சாதாரணமா அதை நகர்த்தி அந்த கல்லு மேல அவன் ஏறி ஜெய் சாண்டிகா உட்கார்ந்துருவான். விசுவாசிக்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. Yes Lord, hallelujah, amen, hallelujah. இப்போ அவங்க 2 பேர் பேசிட்டு போறாங்க. யார் அந்த கல்லை நமக்கு, ரொம்ப துக்கம், மத்தேயு 28:2 யார் அந்த கல்லை நமக்கு புரட்டி தள்ளுவா? கவலையப்படாத, கர்த்தர் புரட்டுறதுக்கு ஆள் அனுப்புவாரு. ஆமென். பரலோக தூதன் இறங்கி வருவான். என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கரங்கள் என்னை தாங்குகிறது. சொல்லுங்க, கரங்கள்.
ஆமென். சங்கீதம் 91 சொல்லுகிறது, என் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு ஓடித்தடங்களை நிரப்புங்க. தூதர்கள் அனுப்பி கைகளால தாங்கி கொண்டு போவாங்க. உங்க பிரச்சனையில பயங்கரமான பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, பல வருஷ பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, நரம்புல பிரச்சனை, கிட்னில பிரச்சனை, ஸ்டொமக்ல பிரச்சனை, ஆமென், யூட்ரஸ்ல பிரச்சனை, உன் போன்ல பிரச்சனை, உன் மென்டல் பிரச்சனை, இவைகளை உடைப்பதற்கு ஆண்டவர் தன்னுடைய தூதர் அனுப்ப போறாரு. எத்தனை பேர் ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் சொன்னாரு, இதுவரைக்கும் இருந்த அந்த உலகமாய் அந்த கல்ல ஆவியானவர் உடைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. தூதன் வந்தான், அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. அவனை கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லுது வசனத்துல. எப்படி வாசிச்சு பாருங்க 28ல. அவன் வஸ்திரம் எப்படி பாருங்க, தூதன் எப்படி இருக்கிறான் பாருங்க. உங்களுடைய பிரச்சனைய குப்புற தள்ளிடுவான். சொல்லுங்க, உங்க பிரச்சனைய பயப்படாதீங்க. உங்க பிரச்சனை ஒரு பெருசு கிடையாது, உங்க போராட்டம் ஒரு பெருசு கிடையாது. அதை குப்புற தள்ளிடுவான். அல்லேலூயா. உங்க பிரச்சனை மேல தேவ தூதன் ஏறி சொல்லுங்க, எங்க நல்ல புரட்டி தள்ளி என்ன பண்ணான்? அதனாங்க கேட்கிறேன். உங்க பிரச்சனைக்கு மேல யார் உட்கார்ந்துருவா? அவன் உட்கார்ந்துருவான். தேவ தூதன் உட்கார்ந்துருவான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்ப பிரச்சனை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, உங்க பிசினஸ்ல பிரச்சனை, எந்த பெரிய பிரச்சனை உங்களால சமாளிக்க முடியாத, தாங்க முடியாத அந்த பிரச்சனை அப்பா கிட்ட கொடுத்துருங்க. அதனாலதான் சொன்னாரு, உங்கள் கவலைகளையும் உங்கள் மாறங்களையும் எங்க வச்சிருங்க? அவர் மேல. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையும் உங்கள் பாரங்களையும் சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் கவலைகளையும் உங்க பாரங்களையும் அவர் மேல வச்சிருங்க. அவர் பார்த்துக்கிறார். அக்கினி சூளைக்கு இறங்கி வந்தாரே, சிங்கத்தின் வாய்களை கட்டி இறங்கி வந்தாரே. அல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டினது போல உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவைகளை கட்டுவதற்கு ஆண்டவரே தூதன் அனுப்பார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுல கர்த்தருடைய வார்த்தை உங்களால பரட்ட முடியாத கல்லை பரட்டுவதற்கு ஆண்டவர் தூதன் அனுப்பார். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாக்க இயேசு உயிரோடு எழுந்தார். அப்ப இயேசு உயிரோடு எழுந்ததற்கு காரணம் என்னை உயிருள்ளவனாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க. மரித்து கிடக்கிற நான் உயிர் பெற்று எழுவேன். ஆமென். மாமிசத்தில் இருக்கிற நான், மாமிச சரீரத்தில் இருக்கிற நான், மாமிச ரத்தத்தில் இருக்கிற நான் ஆவிக்குரிய சரீரமாய் ஆவிக்குரிய ரத்தமாய் மாற. ஆமென். ஆமென். இயேசு உயிரோடு எழுந்தார். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க? உங்க ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம். உங்க ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. உங்க ரத்தம் மறுரூபமாக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க, என் ரத்தம். சொல்லுங்க, என் ரத்தம். எத்தனை பேருக்கு விசுவாசம்? ரத்தம் மறுரூபம் ஆயிடுச்சு. ஆமென். இப்போ உங்க ரத்தம்ல என்ன குரூப்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன குரூப்போ அந்த குரூப் தான் உங்க ரத்தம். நான் அடிக்கடி என்கிட்ட ஆலோசனை கேட்கிற மக்களுக்கு சொல்லுவேன், ரத்தம் பத்தலன்னு சொல்றாங்க, ரத்தம் ஏத்தலாமா? வேண்டாம். எவன் ரத்தத்தையே கொண்டு உலகிட ஏத்தாங்க. ஆமென். ஆண்டவருடைய கேளு, அப்பா உங்க ரத்தத்தாலே என்னை நிரப்புங்கன்னு கேளு, அவர் தருவார். அல்லேலூயா. உங்க ரத்தத்தை கொடுங்க, அவன் பரிசுத்தமா மாறுவான், அவன் ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான். எத்தனை பேர் ஆமென்? ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, பாவத்துல விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒருவனுடைய ரத்தம் பரிசுத்தமாக்கப்பட்ட உன்னுடைய ரத்தத்துல கலக்கப்படக்கூடவே கூட. ரத்தம் குறைவா இருக்குது, 2 மாட்டில் ஏத்தலாம்னு சொன்னாங்க. ஏத்தவே ஏத்தாத, ஆண்டவர் உனக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அப்பா கிட்ட ஜெபம் பண்ண ரத்தம் உண்டாக ஆரம்பிச்சோம். எத்தனை பேர் சொல்லுங்க ரத்தம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாக சொல்லுங்க. ஆரோக்கியம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? இயேசுவை போல நீங்க மறுரூபமாக்கப்படுவதற்கு அவர் உயிரோடு எழுந்தார். அப்ப இயேசுவை ஆராதிக்கிற நீங்க மறுரூபமாக்கப்பட்டவங்க. சொல்லுங்க, உங்க ரத்தம், ஆமென், உங்க சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. இயேசு எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அப்படியே எக்காலம் தொடிக்கப்படும் போது நீங்க அப்படியே சடன்லியா நீங்க மறுரூபமாக்கப்பட்டுருவீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க ரத்தம் மாறிடும், உங்க சரீரம் மாறிடும், நீங்க பரலோகத்துக்குரியவர்களாய் மாறி அப்படியே அழகா வேற போயிட்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப விண்வெளியில ஆமென் விண்வெளி ஓடங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்குது. பிரச்சனை முடிஞ்சிச்சு தம்பி. விண்வெளி ஓடத்துல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம மாதிரி என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, காத்துல மிதப்பாங்க. ஏன்னா அங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயிட்டாக்க இந்த உலகத்துக்குரிய சரீரத்துல மாற்றம் உருவாயிடும். இங்க நடக்கிறீங்க, அங்க நடக்க முடியாது, அழகா மிதப்பீங்க. ஆமே, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, உண்மையா மனம் திரும்பிட்டீங்கன்னா, உங்க சரீரம், உங்க ரத்தம் ஆமே அழகா மாற்றப்பட்டு அது அப்படியே டேக்கப் ஆகிற அளவுக்கு எல்லாம் மாற்றப்பட்டு. எத்தனை பேர் ஆமே? அப்ப இன்னைக்கு இயேசு வந்தா நீங்க அவரோடு கூட போவீங்களா? எத்தனை பேர் ஆமே? நான் போவேன் சொல்லுங்க. நான் போவேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், என் ரத்தம் என் சரீரம் பரலோகத்துக்கு ஏற்றதா மாற்றப்பட்டுருச்சு. ஆமென். ஆக அவர் வந்தா நான் இப்ப போயிடுறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. I am ready. You are ready? எத்தனை பேர் பாக்குறீங்க? என்ன படிக்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் நான் ரெடியா இருக்கேன்? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா வேகமாக. ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உங்க பிரசன்னத்துக்காக. Hallelujah. Glory to God. Glory to God. Glory to God. இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஆமென். ஆண்டவர் உயிரோடு எழும்புவதற்காக கல்லறை புரட்டப்படல, அவர் ஏற்கனவே உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா. கல்லறை இப்ப புரட்டப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா, உங்களுக்காக, எனக்காக, நீங்களும் நானும் விசுவாசிப்பதற்காக, நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய அற்புதங்களை பெறுவதற்காக தான் அந்த கல் நமக்காக புரட்டப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்க புரட்டுற கல்லை நீங்க புரட்டலாம். உங்களால புரட்ட முடியாத கல் என்ன செய்யணும்? ஆண்டவர் புரட்டணும். இப்போ ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்துங்க. இப்போ என்னால புரட்ட முடியாத கல் சொல்லுங்க. என்னால புரட்ட முடியாத கல் புரட்டி தள்ளுவதற்கு உங்களுடைய வான தூதரை நீர் அனுப்பி தாருமாண்டவரே. சொல்லுங்க, வான தூதரை நீ அனுப்பி தாருமாண்டவரே. சொல்லுங்க, அனுப்பி தாரு, அனுப்பி தாரு, அனுப்பி தாருமாண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, இயேசுவே, சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில உபத்திரவங்களை, சில வேதனைகளை, சில துயரங்களை என்னால சமாளிக்க முடியல. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே சொல்லுங்க, நீர் எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, எனக்கு இரக்கம் காண்பியும், எனக்கு தயவு காண்பியும், என் மேல் மனம் இறங்கும், எனக்கு அற்புதம் செய்யும். உங்க கரத்துல
என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பொருளாதாரத்தை, என் வேலையை, என் உத்தியோகத்தை, எனக்குண்டான யாவையும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பும்படியாக கேட்கிறேன் இயேசுவே, கேட்கிறேன் இயேசுவே. உம்முடைய அன்பு கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எழுப்பி வேகமா கர்த்தருடைய பந்திக்கு